உலகிலேயே மிகவும் தனிமையான லான்லியஸ் கண்ட்ரி இது. இந்த நாட்டிற்கு அயல் நாடு என்று 1600 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்திற்கு எந்த நாடும் இல்லை. நீங்கள் இந்த நாட்டில் இருந்து வேறு நாட்டுக்கு செல்ல நினைத்தால் இந்தியாவில் இருந்து லண்டனுக்கு பைக்கில் செல்வது போல செல்ல முடியாது. நீங்கள் பறந்து பட்டிருக்கும் பெருங்கடலை தாண்ட வேண்டும். இந்த நாட்டில் 20 மடங்கு மனிதர்களை விட ஆடுகள் தான் அதிகமாக உள்ளன. இதனாலேயே இந்த நாட்டை ஆடுகளின் தேசம், த ஷீப் கண்ட்ரி என்றும் அழைக்கின்றனர். இதுதான் நியூசிலாந்து. நியூசிலாந்தின் வடக்கு கிழக்கு எல்லையாக பசிபிக் பெருங்கடலும், தெற்கு எல்லையாக அண்டார்டிகா, இந்த உலகின் எல்லையும் நியூசிலாந்தின் மேற்கு பக்கம் ஆஸ்திரேலியாவும் உள்ளது. சந்தோஷமான விஷயம் ஒன்று, உலகில் பாம்புகளே இல்லாத ஒரே நாடு இதுதான். சூரிய உதயத்தை முதலில் வரவேற்கும் நாடும் இதுதான். இப்படியான இந்த நாட்டில் வெறும் 5 மில்லியன் மக்களே வாழ்கின்றனர். நியூசிலாந்து மிகவும் வளர்ச்சி அடைந்த நாடு. ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், நியூசிலாந்தின் மாடு ஆடுகளின் இறைச்சி மற்றும் பால் உற்பத்தி பொருட்கள் முழு உலகிற்குமே பேர் போனது. நியூசிலாந்தின் கண்களை பறிக்கும் தனித்துவமான அழகை கண்டு தி ஹாபிட், தி லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் போன்ற ஹாலிவுட் திரைப்படங்களும், லைஃப் ஆஃப் ஜோசட்டி எனும் மலையாள திரைப்படமும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் நீங்கள் தி ட்ரீமி அரோரா, தி வைட்டோமா கேவ், தி கிறிஸ்டல் ப்ளூ லேக் வனாகா போன்றவற்றை கண்டு, அற்புதமான மவுண்ட் குக் கிளஷரை நடந்தே சுற்றி பார்த்து, படகில் ஏறி உலகின் 8வது அதிசயமான மில்ஃபோர்ட் சவுண்டாய் கண்டுகளித்து, திசை மாறிப்போன அண்டார்டிகா பென்குயின்களை தூக்கலாம். இறுதியாக இரவில் மல்லாக்கப்படுத்திக்கொண்டு உலகின் அதிகம் நட்சத்திரம் நிறைந்த வானத்தை பார்த்து கொண்டே தூங்கலாம். இவ்வளவு தூரம் நீங்க எங்களோடு பயணித்து சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் நீங்க எங்களை சந்திக்கும் கடைசி சந்திப்பு இதுதான். இனி நாம் சந்திப்போமா என்று தெரியாது. ஆனால் நீங்க சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் மகிழ்ச்சி. நீங்க ஒவ்வொரு நாளும் புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வதை யாராலும் தடுக்க முடியாது.